ஃபயர் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் ரிட்டையர் ஏர்லி அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான கோல். அது ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் எப்படி அச்சீவ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து ஃபினான்ஷியல் பிளான். ஸோ ஜென்ரலாக ஒரு ஃபினான்ஷியல் பிளான் போடணுன்னாக்க ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபினான்ஷியல் பிளானோட டிராஃப்ட் வந்து மினிமம் 7 to 8 பேஜஸ் வரும். முதல் டிராஃப்ட் மட்டும். ஏன்னா உங்ககிட்ட இருக்கிற 10 கோல்ஸு, உங்ககிட்ட இருக்கிற அசெட்ஸு, லயபிலிட்டிஸ், உங்ககிட்ட இருக்கிற டிபெண்டன்ஸ், இது எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு ஒரு 7 to 8 பேஜஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணணும். இது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஸ்டெப் நம்பர் 2. ஸ்டெப் நம்பர் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் பிளான் சம்மரி. இந்த ஃபினான்ஷியல் பிளான் சம்மரிங்கிறது 2 பேஜ் தான் வரும். இந்த 2 பேஜில் என்ன சார் வரும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்து உங்களுடைய நெட்வொர்க்கில் எவ்வளவு ஃபினான்ஷியல் அசெட்ஸ் இருக்குது, எவ்வளவு ஃபிசிக்கல் அசெட்ஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு டேட்டா பாயிண்ட் இருக்கும். நான் ஜென்ரலாக வந்து என்ன சொல்லுவேன்னா, ஆஸ் த ஏஜ் கோஸ் அப் உங்களுடைய ஃபினான்ஷியல் அசெட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அதில் தான் உங்களுக்கு லிக்விடிட்டி கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ரிட்டையர் ஆகிட்டேன், என்கிட்ட இருக்கிற 1 கோடி ரூபா கார்பஸ் இருக்குன்னா தயவு செஞ்சு அந்த ரிட்டையர் ஆகி வர 1 கோடி ரூபா கார்பஸ் வச்சு வீடு வாங்காதீங்க. ஏன்னா வீடு வாங்கினீங்கன்னா அது வந்து ஒரு இல்லிக்விடான அசெட்டு. நாளைக்கு ஒரு எமர்ஜென்சிக்கு நீங்கள் அந்த 1 கோடியிலேருந்து நீங்கள் பார்க்கணுன்னா பார்க்க முடியாது. நீங்கள் அரசாங்கம் கொடுக்குற சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீமில் ஒரு 30 lakhs கூட கொடுத்து SCSSல போட்டிங்கன்னா உங்களுக்கு 8% மேலே வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து 3 மாதத்துக்கு ஒரு தடவை ரிவைஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அன்றைக்கி இருக்கிற இன்ட்ரெஸ்ட் வரும். அதே மாதிரி RBI பாண்டில் கூட உங்களுக்கு பெட்டர் இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ அதனால் நான் வந்து என்ன சொல்லுவேன்னா, ஆஸ் த ஏஜ் கோஸ் அப் உங்களுடைய ஃபினான்ஷியல் அசெட்ஸை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போங்க. இது பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, ஒரு ஃபினான்ஷியல் பிளான் சம்மரியில் நீங்கள் 100 ரூபாய் சம்பாதிச்சிங்கன்னா எவ்வளவு சேவிங் பண்ணுறீங்க, அடிஷ்னல் சேவிங் கேப்பபிலிட்டிஸ் எவ்வளவு. ஃபார் எக்ஸாம்பிள், ஏற்கனவே சேவிங்ஸும் பண்ணிட்டு இருக்கீங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க, அதையும் போக உங்களுடைய அடிஷ்னல் சேவிங் கேப்பபிலிட்டி என்ன அப்படிங்கிறது இந்த ஃபினான்ஷியல் பிளான் சம்மரியில் தெரியும். அதை விட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து என்னென்னா, உங்களுக்கு இருக்கிற என்னென்ன கோல்ஸ் இருக்கோ, அதாவது டாப் 10 கோல்ஸ் என்ன இருக்குன்னு பாருங்க. அந்த கோலை எந்த வயசுல, அந்த கோல் டியூரேஷன் சொல்லுவோம், அந்த கோல் டியூரேஷன் எவ்வளவு, அந்த கோல் ஃபியூச்சர் வேல்யூ ஆஃப் த கோல்னு சொல்லுவோம். அந்த ஃபியூச்சர் வேல்யூனா என்ன, நம்ம ஏற்கனவே ஒரு பர்டிகுலர் வீடியோவில் பார்த்தோம். விஐடியில் வந்து இன்னைக்கு நீங்கள் படிக்கணும், விஐடியில் வந்து ஒரு பிடெக் எஸ்ஆர்எம்னா கூட இருக்கலாம், எஸ்ஆர்எம்ல ஒரு பிடெக் ஐடி படிக்கணும்னா இன்னைக்கு 20 lakhs ஆகுதுன்னா 10 years கழிச்சு அது டபுள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, 40 lakhsன்னு சொன்னோம். ஸோ இந்த பிளான் சம்மரியில் ஃபியூச்சர் வேல்யூ ஆஃப் த கோல் எவ்வளவு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு அடுத்த ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் வந்து என்னென்னா, ப்ரையாரிட்டைசேஷன் ஆஃப் த கோல். ஹை ப்ரையாரிட்டியா, மீடியம் ப்ரையாரிட்டியா, லோ ப்ரையாரிட்டியா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் மந்த்லி SIP எவ்வளவு போடணும் அப்படிங்கிறதையும் அந்த பர்டிகுலர் பிளான் சம்மரியில் வரும்.